காலைதோறும் புதியவை. நம்மை தேற்றுகிறார். ஜனவரி 5. கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். சங்கீதம் 23:1-3. அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார் என்னும் சொற்றொடரானது சமகால மொழிபெயர்ப்பில் அவர் என் ஆத்துமாவுக்கு புத்துயிர் அளிக்கிறார் என்று வருகிறது. அவர் நமக்கு புத்துயிர் தருகிற விதமே அலாதியானது. இந்த கதையை பாருங்கள். தாத்தா தன் பேரன் ஜெஃபியின் அறைக்குள் நுழைந்தார். அங்கே அவன் விளையாடுவதற்காக இருந்த விளையாட்டு கூண்டிற்குள் ஜெஃபி இருந்தான். சிறு குழந்தைகள் வெளியே சென்று விடக்கூடாது என்பதற்காக இது போன்ற விளையாட்டு கூண்டு வைத்து அதற்குள் குழந்தையையும் விளையாட்டுச் சாமான்களையும் வைத்திருப்பார்கள். விளையாட்டு கூண்டிற்குள் ஜெஃபி அழுது கொண்டிருந்தான். ஆனால் விளையாட்டு சாமான்கள் எதுவும் இல்லை. ஜெஃபியின் அம்மா அவனுக்கு தண்டனை கொடுப்பதற்காக விளையாட்டு சாமான்கள் எதுவும் இல்லாமல் அவனை மட்டும் கூண்டிற்குள் வைத்திருந்தாள். தாத்தாவை பார்த்ததும் அவன், தாத்தா, என்னை வெளியே எடுத்து விடுங்கள் என்று கூப்பிட்டான். உடனே அம்மாவுடைய குரல் கேட்டது. அப்பா, அவனுக்கு தண்டனை கொடுத்திருக்கிறேன், அவனை நீங்கள் வெளியே எடுத்து விடக்கூடாது என்று சொன்னாள். அம்மா சொல்வதும் சரிதான். தண்டனையில் தலையிட்டால் பேரன் திருந்த மாட்டான். ஆனால் பேரன் அழுகிறானே, என்ன செய்வது? தாத்தா யோசித்தார். பேரன் மேல் தாத்தாவுக்கு இருந்த அன்பினால் ஒரு வழி பிறந்தது. விளையாட்டு கூண்டுக்கு அருகே சென்றார். கஷ்டப்பட்டு ஏறி விளையாட்டு கூண்டிற்குள் இறங்கினார். கூனி குறுகி தரையில் உட்கார்ந்து கொண்டு பேரனை தன் மடியிலே வைத்து கொண்டார். பேரனின் அழுகை நின்றது. பேரனை தாத்தா தேற்றிய விதம் எவ்வளவு அருமையாக இருக்கிறது! நாம் எல்லோருமே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம். ஆனால் நாம் செய்கிற தவறான தீர்மானங்களினால் பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிக்கொள்கிறோம். அவற்றை நாம் அனுபவித்ததுதான் ஆக வேண்டும். உடனே நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் தேவன் நீக்கிவிட்டால் நாம் திருந்தவே மாட்டோம். திரும்ப திரும்ப அந்த தவறுகளை செய்து கொண்டே இருப்போம். நமக்கு மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் துன்பம் தரும் செயல்களை செய்து கொண்டே இருப்போம். இப்படிப்பட்ட நிலையில் நாம் தேவனிடம் உதவி கேட்டால், உடனடியாக துன்பத்தை நீக்காவிட்டாலும் தேவன் நம் அருகில் வந்து நம்மோடு இருந்து நமக்கு உதவி செய்கிறார். நம்மோடு பேசி சரியான வழியை காட்டுவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சங்கீதம் 32:8 சொல்லியிருக்கிறாரே. ஜெபம். எல்லாம் அறிந்துள்ள எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்கு வழிகாட்டி புத்துயிர் கொடுத்தருளும். ஆமேன்.